செயின்ட் ஜெர்மன் காசின் 1579ல பிரான்ஸ்ல பிறந்திருக்காங்க. ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கிறப்பவே இவங்களுடைய ஒரு கை சிதைவடைந்த நிலையில இருந்திருக்கு. பிறந்த சில ஆண்டுகள்லயே தாயார் இறந்து போக தந்தை மற்றொரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு. இவங்களுடைய வளர்ப்பு தாய் இவங்கள சித்திரவதைகள் செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரு கை சிதைவடைந்த நிலையில நோய் பாதிப்பும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால வளர்ப்பு தாய் இவங்களுடைய நோய் மற்றவர்களுக்கும் பரவும் அப்படின்னு இவங்கள ஒரு ஆட்டு கொட்டகையில அடைச்சு வளர்த்திருக்காங்க. ஆரம்பத்துல இவங்கள படிக்க விடாம ஆடுகள் மேய்க்க விட்டதால மனதளவுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா போக போக ஆடுகள் மேய்க்கிற இடத்துல ஜெபமாலை ஜெபித்திருக்காங்க. ஆலயத்துல நடைபெறக்கூடிய மூவேளை ஜெபத்திலையும் பங்கெடுத்திருக்காங்க. இதனால மெல்ல மெல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. இதனாலேயே தான் தனியா இல்ல, ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்துல ஆலயத்துல நடைபெறக்கூடிய திருப்பலியில பங்கெடுக்கிறப்போ ஆடுகளை ஆண்டவருடைய பராமரிப்புல விட்டுச்சு திருப்பலியில பங்கெடுத்திருக்காங்க. திரும்பி வர்றப்போ ஆடுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமலேயே இருந்திருக்கு. வெறும் ரொட்டிகளை மட்டுமே இவங்களுக்கு உணவா கொடுத்திருக்காங்க. சில நாட்கள்ல பசியில இருக்கிறவங்களுக்கு அந்த ரொட்டி துண்டுகளை கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய தந்தை மனம் திரும்பி இவங்கள வீட்டுக்குள்ள தங்க அழைப்பு விடுத்திருக்காரு. ஆனா ஜெர்மன் காசினோ அதை மறுத்து ஆட்டுக்கொட்டகையிலேயே தங்கியிருக்காங்க. இறுதியா 1601ல இவங்களுடைய நோய் பாதிப்பு தீவிரமடைந்து இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்ததுக்கு பிறகு 43 வருஷம் கழிச்சு இவங்களுடைய கல்லறையை திறந்து பாக்குறப்போ அற்புதமா இவங்களுடைய உடல் அழியாமலே இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இவங்களுடைய உடலை எடுத்து வணக்கத்துக்கு பொது வெளியில வச்சிருக்காங்க. ஏராளமான நோயாளிகள் வந்து ஜெபித்து குணமடைந்திருக்காங்க. பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கு. இறுதியா 1867ல இவங்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. ஜூன் 15 செயின்ட் ஜெர்மன் காசின் ஃபீஸ்ட் டே.